வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. 3/1/2026 இந்த நாளுக்கு உண்டான ராசி பலன் பற்றி பார்த்துடலாங்க. விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 19ஆம் நாள் தொடங்குதுங்க. ஓடிட்டு இருக்க நட்சத்திரம்னு பார்த்தோம்னா திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் ஓடிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. இது சந்திராஷ்டமம்னு பார்த்தோம்னா அனுச நட்சத்திரமும் கேட்ட நட்சத்திரமும் ஓடுதுங்க. நமக்கு இப்போதைக்கு மேச ராசிக்கு என்ன மாதிரி செயல்பாடு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, வேலையிலையும் சரி குடும்பத்திலையும் சரி ஒரு நிம்மதியான மனநிலையை 3ஆம் தேதி உங்களுக்கு கொடுக்குங்க. அதனால் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். இன்னைக்கு ஒரு நிம்மதியை சந்திக்க வேண்டிய நல்ல நாளாக இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்பு நல்லா இருக்கு. ரிஷபராசிக்கு எடுத்துட்டோம்னா மனைவிக்கிட்டையும் சரி புள்ள குட்டிக்கிட்டையும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி எதிர்ப்பை மட்டுமே சந்திக்கக்கூடிய அமைப்பு ஓடிக்கிட்டு இருக்குதுங்க இன்னைக்கு பொறுத்தளவுக்கு. அப்போனா இன்னைக்கு வேலைக்கு போகிற இடத்துல ஒரு நிம்மதி இன்மையை உங்களுக்கு கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சிங்கனாலும் இல்லை சொல்லணும்னு நினச்சிங்கனாலும் அதில் எதிர்ப்பே வந்து நிற்கும் அப்படிங்கிறது. மிதன ராசிக்கு தனலாபம் கூடி வரக்கூடிய அமைப்பாகவும் தனவரவை சேர்க்கக்கூடிய நாளாகவும் இது அமையும். அப்போனா வரவுக்கு மேலே, அதாவது நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலே வரவு வர்றது தனலாபத்தை கொடுக்கும். கடகராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா 3ஆம் தேதி உங்களுக்கு துன்பமே அதிகமாக இருக்குங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்போனா மனக்குழப்பத்தில் உட்கார்ந்துருக்க உங்களுக்கு துன்பமே மேலோங்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சிம்ம ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி புகழை சேர்க்கக்கூடிய நாளாக அமையுதுங்க. அப்போனா நீங்கள் ஒரு செயல் செய்வீங்க, அதுக்கு பாராட்டும் பத்திரமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பை நல்லாவே ஏற்படுத்துவாங்க. அப்போனா செய்கிற செயலில் ஒரு நிம்மதியை கொடுக்கும். கன்னி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு செயலை செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் உங்களை சுற்றி இருக்கவங்க உங்களை ஊக்குவிப்பாங்க அப்படிங்கிறது எடுத்துக்கங்க. துலாம் ராசி நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு உதவி பண்ணக்கூடிய இடத்துல இருக்கீங்க. யாரும் தான தர்மம் கேட்டாங்கனாலும் உதவி பண்ணுங்க, நல்லாயிருக்கும். விருச்சிக ராசி சில விஷயங்களை மறக்கக்கூடியதை நீங்கள் தாராளமாக மறந்துடலாம் இன்னைக்கு பொறுத்தளவுக்கு. அதுவும் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். தனுசு ராசிக்கு உடல் சோர்வுத்தன்மை இப்போதைக்கு அதிகமாக இருக்குங்க. நாளைக்கு அசதியை உணரக்கூடிய நாளாகவும் அது இருக்கும். மகர ராசின்னு எடுத்துட்டோம்னா பெருமை பேசக்கூடிய நாள், உங்களை பெருமைப்படுத்தக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு செயல்படக்கூடிய அமைப்பு. கும்பராசியை பொறுத்தளவுக்கு புதுசாக ஒன்றை உருவாக்குறதுக்காக முயற்சி பண்ணுவீங்க. தொழிலுக்காக நாளைக்கு முயற்சி பண்ணிங்கனாலும் நல்ல லாபம். மீனத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் தொழிலையும் சரி குடும்பத்திலையும் சரி உங்களுக்கு போட்டியாக வரக்கூடிய ஆட்கள் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. கொஞ்சம் போட்டி நிறைஞ்ச உலகத்தில் கொஞ்சம் வாழுங்க அப்படிங்கிறது தான். மேலும் உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டாலும் கூப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.